தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அளிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளியிடவும் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம். கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்கள் உதவும் என்ற ஒன்றிய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்து அதிரடி. தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் ரவி அலட்சியப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளுக்கு அஞ்சப்போவது இல்லை என்றும் திட்டவட்டம். ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவைக்கான தடை 17ஆம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிப்பு. விவசாயிகளின் எதிர்ப்பை புறந்தள்ளி பாஜக அரசு நடவடிக்கை. அஜித் பவார் அணி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனுக்கள் தள்ளுபடி. அஜித் பவார் அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என சபாநாயகர் அதிரடி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று முதல் கூடுதலாக 120 பேருந்துகள் இயக்கம். வார விடுமுறையொட்டி 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கனமழை புரட்டி போட்ட திருச்செந்தூரில் 2 மாதங்களாகியும் தண்ணீர் வடியாததால் மக்கள் அவதி. சாலை துண்டிக்கப்பட்டிருப்பதால் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் அவலம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் 16,500 கோடி ரூபாய் நன்கொடை பெற்ற அரசியல் கட்சிகள். மற்ற கட்சிகளை விட 3 மடங்கு அதிகமாக பாஜக நன்கொடை பெற்றதும் அம்பலம். தேர்தல் பத்திரங்கள் ரத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. மோடி அரசின் மேலும் ஒரு ஊழல் அம்பலமாகி உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். மக்களவை தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி தனித்து போட்டி என ஃபரூக் அப்துல்லா அறிவிப்பு. இந்தியா கூட்டணியில்தான் நீடிக்கிறோம் என்று உமர் அப்துல்லா விளக்கம். முன்னாள் பிரதமர் தேவகவுடா மூச்சுத்திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. தேவகவுடாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். வானிலை மாற்றத்தை துல்லியமாக கண்டறியும் மென்சாட் 3DS செயற்கைக்கோளை நாளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவான செயற்கைக்கோளுக்கான கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசி அசத்தல். அறிமுக வீரராக களமிறங்கிய சர்ஃப்ராஸ் கான் அதிரடியால் வலுவான நிலையில் இந்திய அணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.